இப்போ புதுசாக வெயில் அதிகம் பண்ணுறவரையே மக்கள் காஃபி வந்து கடல் குளிக்கிறது தான் அதிகமாக வரியும் வீசி கொண்டிருக்கிறார். இப்போ தான் புதுசாக கொண்டு வந்து வச்சு மகள் வைக்கும் பொருட்டு இந்த வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு அக்கரை கடற்கரையில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக சிறந்த கடற்கரைகளில் ஒரு முக்கியமான கடற்கரையாக இந்த அக்கரை கடற்கரையும் இருக்குது. இப்போ வந்து அக்கரை கடற்கரையில் நிறைய புது புது மாற்றங்கள் எல்லாம் வந்துருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் பாருங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தொடங்கி வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அக்கறை கடற்கரை வாசலில் நிற்கிறோம், உள்ளே போகிறோம். இது பாருங்க, இன்றைக்கு வந்து 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை. சரி, யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து வெயில் அதிகம் பண்ணுறவரையே மக்கள் வந்து கூடுதலான ஆக்கள் வந்து இந்த பின்னர் டைம் வேண்டாம் வந்து கடல் குளிக்கிறது தான் அதிகமாக வரையணும். சரி, இது வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கைகள் எல்லாம் போடுறாங்க, ஊஞ்சல் எல்லாம் இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, நல்ல ஒரு அழகான பொன்மாலை பொழுதுல நாங்கள் இப்போ கடற்கரைக்கு வந்திருக்கோம். கச்சான் பானிபூரி எல்லாம், வடை, அரவள்ளி பொரி எல்லாம் இருக்கு. இதில் வந்து டீ, ரோல்ஸ், சோடிஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கலாம். ரோல் எவ்வளோண்ணே? சமோசா 100 ரூபா. உடனுக்குடனெல்லாம் போட்டு கொண்டிருக்கேன். சரி, எப்போ இப்போ கடை இருப்பீங்க? ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு போகிறேன். காஃபி எல்லாம் உடனுக்குடன் போட்டு பட்டப்பட்டெல்லாம் கடல் குளிச்சுட்டு வந்துருக்கலாம். மற்றது இதில் வந்து சோடி சாப்பாடுகள் எல்லாம் பண்ணி கொண்டு இதில் வந்து சாப்பிடலாம். பொன்மாலை பொழுதுல நல்ல அழகாக இருக்குது. அக்கறை கடற்கரை மரங்கள் எல்லாம் நல்லா வந்துருக்குது. இது வேறுங்க, இந்த டைனோசர் வந்து இப்போ தான் கிட்டடியில் தான் வச்சிருக்கேன். இது புது மாற்றங்கள் சின்ன ஆக்களை கவரக்கூடிய மாதிரி டைனோசர் எல்லாம் இருக்குது. 2 டைனோசர். அதே நேரம் அந்த பூங்காவுக்குள்ளே முன்னுக்கு பாருங்க, என்ட்ரன்ஸில் வந்து 2 மான் இருக்குது. உள்ளுக்குள்ளே யானை எல்லாம் இருக்குது. உள்ள போய் பார்ப்போமா. சிறுவர்களை மகள் வைக்கும் பொருட்டு இந்த மிருகங்களினுடைய அந்த உருவங்கள் எல்லாம் சிலியாக செய்யப்பட்டிருக்கு. வராங்க டைனோசர் பெயிண்டிங்லாம் செய்து வழியாக இருக்குது. பார்த்தீங்களா? சின்னாக்களை கையில் ஒன்று வந்து ஏற்றி விளையாடலாம். சரியோ? டைனோசர் இது வந்து இப்போ ஒரு புதுசாக தாங்க வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுலேயே ஒரு டைனோசர் இருக்கு. இதில் இருந்து கொண்டே அந்த கடற்கரையினுடைய அழகாக ரசிக்கலாமே. இது வேறுங்க, அந்த கடலில் தூரத்தில் வேறுங்க குளிச்சு கொண்டிருக்கேன். பின்னேரம் 5 மணி ஆகுது. இந்த டைம்லேயும் வந்து நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்கேன். பாட்டாக்கொட்டைகள் இஞ்சாலை இப்போ வந்து இந்த கண்டின் எல்லாமே ஏமாத்துறாங்க. வணக்கம்ண்ணா. ரைட், உங்களோட பேரை சொல்லுங்க. எவ்வளோ நாளாக இந்த கடை திறந்து? 2 மாதமா. அந்த பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற்றால் அதுக்கு அந்த டைமில் இருந்து திறந்துருக்குறீங்களா? என்னென்ன நேரம் வந்து இந்த கடை திறந்துருக்கோம்? மதியத்துலேருந்து ஈவினிங் டைம் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டைம். ஃபுல் டைம்னா இது 8 மணிலேருந்தோ காலையில் 10 மணிலேருந்து ஃபுல்லாக. இரவு எத்தனை மணி மட்டும்? அப்போ சிலம் நிற்குமே, சிலம் இப்போ 8 மணி 8 மணி நிற்கிறேன். என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறீங்க? இந்த ஐஸ்கிரீம் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அடுத்தது சோடா, பெப்சி, சோடா கம்பெனி எல்லாம் இருக்குது. ஜூஸ் ஐட்டம் இருக்குது. சிப்ஸ். பிரியாணி என்ன மாதிரி? இதெல்லாம் அடிச்ச பைசா அடிச்ச வருது. ரைட் ரைட். இந்த இதுதான் பிரதேச மக்கள் எப்படி வரையும் ஓகே. எல்லா பொருட்களும் இருக்குது. இந்த வெளியில் கடையில் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற நீங்கள் வீச்சு வாராக்கள் வெளியில் இருந்து ஒன்று கொண்டுற வேதவை இல்லை, இங்கேயே வந்து எல்லாமே இருக்குது.
பட்டன் விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கு. பட்டன் இருக்குது. இது பாருங்க சாமான் வேறு கூல் ஐட்டம் எல்லாம் இருக்குது. சரி நாலு வேணும் ஸ்நாக்ஸ் பட்டாங்க பட்டம் வாங்கலாண்ணே பட்டாங்க இல்லை 300 விளையாடு எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து இதில் இருக்கலாம் பெரியாக்கள் ஆடக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு 2 மான் வச்சிருக்கேன். நல்ல அழகானமா சரியா இதை வந்து சின்ன இந்த ஃபோட்டோ அடிக்கலாம். பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு மட்டும். அதோட இப்போ புதுசாக 2 அந்த யானை கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. வந்து பார்க்கலாம் வந்து ஒரு தாய் யானையும் ஒரு குட்டி யானை. இதே வந்து சின்ன ஏற்றி போட்டு விளையாடலாமா? இது கொஞ்சம் புதுசாக இருக்கு சரியா புதுசாக தான் வச்சுருக்காங்க வந்து ரைட். இதில் 3 பேர் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கு சரியா. இது வந்து ஏற்கனவே இருந்ததா ஸ்ப்ரிங்கில் ஆடுறது சரி. அதோட இது வந்து சர்க்கீஸ் இது வந்து ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ஊஞ்சல் இருக்குது 4 2 ஊஞ்சல் இது 2 செட் அதில் 2 செட் சரி. இது ஏற்கனவே இருந்தால் இது வந்து இப்போ தான் புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்கணும் சரி. அந்த கோபுரம் மாதிரி இருக்குது சின்ன மேலே ஏறி போய் மேலே ஏறலாம் வரலாம் அப்படி சின்னாக்கள் தான் அது புதுசாக இருக்குது. அதே நேரம் பாருங்க இந்த இதிலே ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஒரே நேரத்தில் 6 சிறுவர்கள் இருந்து இதிலே நிற்கலாம் நின்று ஆடலாம் பாருங்க. ஆடக்கூடிய மாதிரி ஊஞ்சல் உண்டு. புதுசாக தான் அரைஞ்சு வரும் பிடிச்சிருக்கலாம் ஒரு டீட்டெயில் புதுசாக வந்து ஓட்டிருக்கலாமா நீட்டாக இருக்கு. சின்னாக்கள் தான் நிற்கணும். இது ஏற்கனவே இருந்ததுதான் இதே ஒன்று இருக்குது முதல்ல இருந்தது. ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இடங்களெல்லாம் நீட்டாக இருக்குது. இது ஏற்கனவே இருக்கிறதான் பாருங்க. இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பலதாக போயிருக்கு. ஆனால் பயன்பாட்டில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் திருத்தவைகள் சில அந்த கரல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குது. சின்னாக்கள் கூட விளையாடுற இடம். மற்ற விளையாட்டு உபகரணங்களை போல் இது கொஞ்சம் திருத்தப்பட்டால் அல்லது புதிதாக மாற்றப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த வளாகம் நல்ல தரமாக இருக்கேன். வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 தினங்களும் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக வாழ்றது வழக்கம். சைடெல்லாம் பெஞ்செல்லாம் இருக்குது. இந்த பெஞ்சுகளில் இருந்தெல்லாம் மாலை வேளையில் இந்த கடலை ரசிக்கலாம். சரி நல்லா இருக்கு பாருங்க கடற்கரை. பின்னேறா இப்போ 5:45 6 மணி ஆகுது. இதனால் நிறைய பேர் கடல் குளிச்சு கொண்டிருக்கான். அழகான அக்கறை கடற்கரை இது பாருங்க. அதில் வந்து அங்காலயம் நம்பியாக்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. ஒரு ஷூட்டிங் நடக்குது. அதில் ஒரு அண்ணா அவர்கள் வந்து வீச்ச வேலையிலே வீசி கொண்டிருக்கிறார் பாருங்க.
சூரியன் பாருங்க, மாலை சூரியன் எப்படி ஒரு அழகா காட்சி அளிக்குது. விளையாடுறீங்களே, இங்கே வாங்க.